ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறேன். நீதிமன்றம் கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. ஆண் பெண்ணும் கோற்றார் கேட்டுக்கோ, வழக்கறிஞரும் கேட்டுக்கோ. கடவுள் ஒன்று, உங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள் ஒன்று இருக்காருன்னு தெரியுமா தெரியாதாப்பா? அந்த ஒரு கேள்வி நான் கேட்கணும்ல. கணக்கு விட்டாச்சுன்னா அது அந்த டைமில் எல்லாம் பார்ப்பாங்க. அப்பா அப்பாற்பட்ட நீதிமன்றத்துக்கு மேலே உள்ள கடவுளே ஒன்று இருக்கார், கடவுள் ஒன்று இருக்காருங்கிறது தெரியணும்ல. கடவுள் யாருப்பா? பூமியில் இந்த நிற்கார், பார்த்துக்கோ. இவரை மிஞ்சி மானிடத்தில் நீங்கள் தப்பு செய்ய முடியாது, தப்புக்கு ஓட முடியாது, தப்புக்கு ஆட முடியாது. புரியுதா? எல்லா கணக்குமே பார்த்துட்டார், உலக நாடு கணக்கே பார்த்துட்டார். இப்போ உலக நாடு வடக்க எல்லாம் சொல்லி முடிச்சு தான் வருவார். அங்கே எல்லாம் கசைக்கு விட்டுருவார். இப்போ ஒன்றுக்கு அரசியல்வாதியை கடிக்க விடுவார். இப்போ இராணுவம் அட்டாமுட்டிக்க அரசியல்வாதியை நம்ம அடுத்தாப்பில் கை வைக்க வரோம். வெளிநாடு இராணுவத்தை வச்சே தான் அரசியல்வாதியை அப்படியே கடிக்க விடுவார், அடிக்க விடுவார். அப்படித்தான் கொண்டு வருவார். கடவுளில் அவர் எப்படி திருப்பணுமோ, எப்படி மானிட பிறகு திருப்பி அடிக்கணுமோ அந்த மாதிரி தான் அடிப்பார். இப்போ அரசியல்வாதியை கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மூளையோடு இருக்கான், டெல்லியில் உள்ளவங்க கொஞ்சம் மூளையோடு இருக்கான். அந்த மூளையை இப்போ கசக்கி விடுவார். கசக்கி விட்ட உடனே அப்படியே சின்ன முன்னாமல் ஆக்கி விடுவார். ஆக்கி விடையில் அப்படியே இராணுவத்திட்ட அடி வாங்குவான். இதுதான் கணக்கு. எதோ ஒதுக்கி வச்சு அரசியல்வாதி செய்தானோ அதை வச்சு தான் அடி வாங்குவான் அரசியல்வாதி. டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் அரசியல்வாதி அடி வாங்குவன்ட்டு அடி வாங்குவான். அதுதான் கணக்கு அவருக்கு. அவர் அன்னைக்கே எழுதிட்டார், இவனுக்கிட்ட தான் இவன் அடி வாங்குவான், இவன் அடிபட்டு இதோட ஜோலி முடிஞ்சுவான்னு அப்பே எழுதிட்டார். ஏட்டில் க்ளோஸ் பண்ணிட்டார். முக்கால் சத்தியம் எல்லாம் வெளிநாட்டில் வாங்கி போட்டதெல்லாம் வீடு குடும்பம் போய் விமானத்தில் போய் நக்கிட்டு வாங்கடா அரசியல்வாதி, பல கோடி எல்லாம் போய் நக்கிட்டு வாங்க. இப்போ நக்க விடுவார், வெளிநாடு பூரா இப்போ நக்க விடுவார். முக்கால் சத்தியம் நக்கு போட்டாரா? அந்த நக்கு அதே நக்குங்கடாம்பார். உழைப்பு விவசாயம் கொடுத்துருக்கேன், உயிர் வாழுதுக்கு நான் கொடுத்துருக்கேன், உனக்கு ஆடை கொடுத்துருக்கேன், இருக்க இடம் கொடுக்க ஆடை கொஞ்சம் போல கொடுத்துருக்கேன். பில்டிங் அதிகமாக போட்டால் கீழே பூராமே அந்த கெமிக்கல் பூரா பல கெமிக்கல் இறக்க, அது பில்டிங்கும் கெமிக்கல் தான்ட்டார். அதுவும் கெமிக்கல் தான். பூரா சிமெண்ட்டு போடுதான்ல, எல்லாமே கெமிக்கலாக பூரா கீழே இறக்கு தான். இவனுக்கு ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, சிட்டி கிராமம் தெரு வாரி அடைச்சி அந்த முளாப்பொடி அந்த வெள்ளைப்பூடு வச்சு தேய்ச்சி விடணும்ட்டார். ஆதார கார்டு வச்சு தர ஓட்டு போட ஓடுது ஜங்குன்னு எங்கே போகிறான்? ஆணும் பெண்ணும் ஓட்டு போட்டால் நம்ம வீடை கட்டலாம், வயக்காடை அழிக்கலாம்னு தானே ஓடுதான். இப்போ திருப்பி சிட்டி கிராமத்தில் வார்டு வரைக்கும் அடைச்சி வீடுந்தோறும் வா அப்படின்னு தேய்ச்சி விட்ருவான். 2 கண்ணுலேயும் தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சி விட்ருவான். சேட்டை, அகம்பாத சேட்டை, முக்கால் சத்தியம்.